இந்த மேட்சை பத்தி நம்ம இம்மீடியட்டா பார்த்தாலே நம்ம நினைவுகள் அப்கோர்ஸ் போன வருஷம் போகும் 2023 ஃபைனல். எனக்கு தெரிஞ்ச சன்ரைசர்ஸ் கதவை திறந்துட்டாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு, ஒரு காலையும் வச்சுட்டாங்க, உள்ள போய் சாத்தணும், அவ்வளவுதான். இது குஜராத் டைட்டன்ஸோட அகமதாபாத்ல ஜெயிச்சாகணும். ஏன்னா நாளைக்கு மேட்ச் நம்ம கை விட்டு போச்சுன்னா அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும், தொடர்ந்து ஜெயிக்கணும், அது கஷ்டம். சிஎஸ்கே கொஞ்சம் ஓல்டு பாடிஸ் திருப்பி சாண்டரை பவர் பிளேல பாக்கணும் அகைன்ஸ்ட் சுப்மன் கில். நீங்க ஸ்பின்ன நம்புறீங்கன்னா பிச்சு பார்த்துட்டு, ஏன்னா இது டயர்ட் பிச்சு பத்திரி 7 மேட்ச் ஆடியாச்சு குஜராத் அங்க. சோ பிச்சஸ் ஆர் டெஃபினெட்லி டயர்ட் எண்ட் ஆஃப் தி சீசன். எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது கேஎல் ராகுல பார்க்க. ஒரு ஓனர் வந்து அப்படியே ஆன் த கிரவுண்ட் வச்சு ஏத்திருந்தாரு இந்த ஒரு மேட்சை பிடிச்சி. நீங்க பாத்தீங்களா அந்த விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றொரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியத்தம் வணக்கம், நம்ம கூட இருக்காரு. பிரியத்தமோட ஸ்கிரீன் சேவரை பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எதை பத்தி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பின்னாடி வால்பேப்பர் பண்ணிக்குவோம், சென்னை சூப்பர் கிங்ஸோட வால்பேப்பர். உடல் மண்ணுக்கு உயிர் சிஎஸ்கேக்கு அப்படின்னு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பத்தி நம்ம இம்மீடியட்டா பார்த்தாலே நம்ம நினைவுகள் அப்கோர்ஸ் போன வருஷம் போகும் 2023 ஃபைனல். 2 நாள் ஃபைனல் நடந்தது, செமையா ஆடி. ஐ திங்க் சிஎஸ்கே வந்து இந்த ஒரு போட்டியை ஜெயிச்சாங்க. பட் இந்த மேட்ச்க்கு வந்தோம்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மஸ்ட் வின் ஃபார் சிஎஸ்கேன்னு கூட சொல்லுவேன். ஏன் இது காரணம்னா, இந்த எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜியை போட்டு துவம்சம் பண்ணிட்டு போட்டு பிரிச்சுட்டு 9.4 ஓவர்ஸ்ல 165 ரன் அடிச்சு கொடுத்துட்டு திடீர்னு டாப் 3 போயிட்டாங்க. வெரி ஹெல்தி நெட் ரன் ரேட் வேற. சோ இப்போ சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் மஸ்ட் வின் அப்படின்னு நிக்குது குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. கரெக்டா சொன்னீங்க பத்ரி. நம்ம ஒரு பிளே ஆஃப் வீடியோ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணோம். அதுல நம்ம பேசணும் தட் லக்னோ அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் மாதிரி அப்படின்னு, அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்க நாங்க பேசினோம். அதே மாதிரி நடந்தது. இப்ப அது அவங்க என்ன மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னா, நீங்க சொன்னது கரெக்டா, அவங்க நெட் ரன் ரேட்டுக்கு ஒரு மேசிவ் பூஸ்ட் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நீங்க அடுத்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஹோம்ல ஆடுறாங்க, ஹைதராபாத்ல ஆடுறாங்க. அண்ட் யாரோட ஆடுறாங்க? குஜராத் டைட்டன்ஸோட ஆடுறாங்க அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட ஆடுறாங்க. ரெண்டுமே லூசிங் ரெக்கார்ட் டீம். சோ எனக்கு தெரிஞ்ச சன்ரைசர்ஸ் கதவை திறந்துட்டாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு, ஒரு காலையும் வச்சுட்டாங்க, உள்ள போய் சாத்தணும், அவ்வளவுதான். இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதுக்கு மஸ்ட் வின் நான் சொல்றேன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க யோ எப்ப பார்த்தாலும் இதே மஸ்ட் வின். இல்ல, ரீசன் இருக்கு, சொல்றேன். எதுக்கு நான் மஸ்ட் வின் சொல்றேன்னா, இது குஜராத் டைட்டன்ஸோட அகமதாபாத்ல ஜெயிச்சாகணும். ஏன்னா ஃப்ரைடே நைட் மேட்ச் ஆடி நீங்க ஆடுறீங்க பத்ரி, டிராவல் பண்ணி நீங்க சென்னைக்கு திரும்ப சாட்டர்டே ஈவினிங் தான் வருவீங்க. சண்டே மத்தியானம் 3:30 மணி மேட்ச், எரியிற வெயில மேட்ச். சோ உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. அண்ட் உங்களுக்கு சிஎஸ்கே கொஞ்சம் ஓல்டு பாடிஸ் சென்னை சேப்பாக்கு 2 மணி வெயில்ல வந்து நிக்கணும். அண்ட் உங்க அப்போனன்ட் யாரு? ராஜஸ்தான் ராயல். அவன் தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துருக்கான். சோ அவங்களும் ஒரு இதோட தான் வருவாங்க, ஏன்னா மொமெண்டம் போக கூடாதுன்னு. சோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப மஸ்ட் வின். ஏன்னா அந்த நாளைக்கு மேட்ச் நம்ம கை விட்டு போச்சுன்னா அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும், தொடர்ந்து ஜெயிக்கணும், அது கஷ்டம். டெஃபினட்டா ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல் இப்போதைக்கு. அந்த ஒரு இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டிக் வீக்கெண்ட். உங்களுக்கு நம்ம எல்லாம், நமக்கு இல்ல, எனக்கும் இருக்கு. பட் நார்மல் பீப்புள்ஸ்லாம் வீக்கெண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். பட் சிஎஸ்கேக்கு ரொம்ப ஹெக்டிக் வீக்கெண்டு. விளையாடிட்டு ஃப்ரைடே ஒரு மேட்சை விளையாடிட்டு திருப்பி சண்டே ஒரு மேட்ச் விளையாடணும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. கடைசி போட்டி பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக 18ஆம் தேதி. அவங்களும் ஒரு மாதிரி கொஞ்சம் மொமெண்டம் மாத்திட்டு வராங்க. அதனாலதான் இந்த போட்டியோட முக்கியத்துவம், இந்த வீக்கெண்டோட முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ இஃப் அட் ஆல் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் ஆஸ் அ டீம் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இல்ல. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டம் ஆஃப் த டேபிள் லாஸ்ட்ல இருக்காங்க இப்போதைக்கு. பேட்டிங் சுத்தமா குஜராத் டைட்டன்ஸ்க்கு கஷ்டப்படுது. சுப்மன் கில் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். டெஃபினட்டா நமக்கு தெரியும். ஐ திங்க் கீ பிளேயர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். அவரு இந்த வருஷம் ஃபார்ம்ல இல்ல. சில பல ஆஃப் சென்ச்சுரிஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. பட் அதுக்கப்புறமா அவரோட ஃபெயிலியர் ஆனாலே குஜராத் டைட்டன்ஸ் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. சாண்ட்னர் ஓப்பனிங் ஒரு போனோ பஞ்சாப் கிங்ஸோட தரம்ஷாலால பவர் பிளேல கொடுத்தாங்க. சூப்பர் ஆப்ஷன் அது. எனக்கு அதே தான், திருப்பி சாண்ட்னரை பவர் பிளேல பாக்கணும் அகெயின்ஸ்ட் சுப்மன் கில். இது ஒரு சம மேட்சப்பா இருக்கு. So I want to see this battle, but of course I want Santner to win this battle அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுப்மன் கில் ஒரு கிளாஸ் பிளேயர் பத்ரி, அதுல டவுட்டே இல்ல. பாவம் அவருக்கு பேட்டிங்ல சப்போர்ட் இல்ல. சாய் சுதர்ஷன் ஓரளவு சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு அந்த கேப்டன்சி பிரஷர் ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் தோனி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ருத்துராஜ் கைட் பண்ற மாதிரி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாருமே இல்ல.
எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கேன் வில்லியம்சன் அவரை விளையாடல. இன்ஃபேக்ட் ஒரு சீசன் கேன் வில்லியம்சனை கேப்டனா போட்டு கில்ல வைஸ் கேப்டனா போட்டு சேஞ்ச் பண்ணிருக்கலாம். பட் அவங்கவுங்க பிரான்சைஸ் அவங்கவுங்க இஷ்டம். பட் சுப்மன் கில் ஒரு கிளாஸ் பிளேயர், இந்த டவுட்டே இல்லை. நான் அகமதாபாத் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி பிடிச்ச கிரவுண்டு. ஸோ அவர் எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாண்ட்னர் பவர் பிளேல அந்த மேட்சப் தான் நான் பிகினிங் இந்த சீசன்ல இருந்து எதிர்பார்த்தேன், காத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பவர் பிளேல போடக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கு. அஸ்வின் மாதிரி அவர் பியூட்டிஃபுல்லா போடுவார் அந்த பவர் பிளேல. அந்த பவர் பிளே இழுத்து பிடிச்சாங்கன்னா விக்கெட் வின் தான் போனஸ். பட் அட்லீஸ்ட் நீங்க ஆப்போசிஷன் 60 ரன் அடிக்க விடாதீங்க. விக்கெட் எடுக்கலன்னு பரவாயில்ல, 60 ரன் அடிக்க விடாதீங்க. சாண்டருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பால் ஒண்ணு போட்டாரு. நியூ பால், எல்லா பாலும் அவர் வந்து இப்படி திருப்ப பாடல, ஒரு மாதிரி சீம்ல பிடிச்சு இப்படி உள்ள போடுறாரு. அந்த ஒரு ஆர்ம் பால், அந்த ஆர்ம் பால் சீம் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்படியே உள்ள வருது, சல்லுன்னு அப்படியே உள்ள வருது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு விளையாடுறதுக்கு. அண்ட் அவர் ஹைட்னால இந்த சீம்ல லேண்ட் பண்ணி பவுன்ஸ் ஆகுது பத்ரி. சோ அதுவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலது ஸ்கிட் ஆன் பண்ண வைக்கிறாரு, சில பவுன்ஸ் ஆகுது சீம்னால. அவர் ரொம்ப வேரி பண்ற பேஸ், நல்ல ஹைட் இருக்கு, வேற ட்ராஜெக்டரி. கொஞ்சம் நம்ம சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் மாதிரி வச்சுக்கீங்களேன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணுங்க ருத்ராஜ் ப்ளீஸ். மொயின் அலின்னு ஒரு போலர் இருக்காரு, போலிங் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பட் ஹோப்ஃபுல்லி ஹி வில் டு இட். ஒரு பக்கம் இங்க குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஓபனர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது, நம்ம வீட்லயும் பெருசா ஒண்ணும் இல்ல ஓபனர்ஸ். அஜிங்கியா ரஹானே திருப்பி வந்துனே இருக்காரு ஓப்பனிங். நம்மளும் கூவிட்டே இருக்கோம், ஒரு வீடியோவும் அவரை பத்தி சொல்றோம். பட் மாற்றம் எதுவும் வரா மாதிரி தெரியல பிரேதம். இந்த மேட்ச் வந்து திருப்பி ரஹானே தான் வரப்போறாரு அப்படின்னு என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஏன்னா வின் வேற பண்ணிட்டாங்க, வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. இஃப் அட் ஆல் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம ஏதாவது பாசிட்டிவா யோசிச்சோம்னா, அஜிங்கியா ரஹானே நல்ல மெமரிஸ் அகமதாபாத்ல இருக்கு. போன வருஷம் அந்த ஒரு 2023 ஃபைனல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக செமையா ஆடினாரு. இந்த விக்கெட் பாத்தீங்கன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கும். ஸோ ரானே கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவர் நின்று ஆடுற பிளேயர், அவ்வளோ ஃபுட்வொர்க் கிடையாது, பேக் ஃபுட்டர் நிறைய ஆடுற பிளேயர். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்னு தோணுது. பட் வி ஆர் கோயிங் டு சி அஜிங்கியா ரஹானே. நோ சைன் ஆஃப் ரச்சின் ரவீந்திரா கமிங் இன். என்னோட ஐடியல் ஓபனர்ஸ் வில் பி ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ். பட் ரஹானே தான் வரப்போறாருன்னு தோணுது பிரேதம். நவ் ஆர் நெவர், வெரி இம்பார்ட்டன்ட், பிக் சான்ஸ் ஃபார் ரஹானே. நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், இதே ஒரு ஆக்ஷன் ரிப்ளே மாதிரி ரஹானே அவரை அனுப்பிச்சிட்டு ரச்சின் ரவீந்திரா வரணும்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணா ஒரு கிரேட் அட்வான்டேஜ், என்ன இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு ஓவர்ல 2 ஓவர் போடுவாரு. பிளஸ் நீங்க கிளீசனுக்கு பதில் ரவீந்திராவை எடுக்கலாம், நல்லா இருக்கும். எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி ரஹானே அந்த ஷேன் வாட்சன் சீசன் 2018 நினைக்கிறேன், கடைசியில வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனாரு, ஃபுல் சீசன் ஃபிளாப் ஆயிட்டு. அந்த மாதிரி ஏதாவது குரூஷியல் மேட்ச். நீங்க சொன்னீங்க கிளீசனுக்கு பதிலா வரணும்னு சொல்றீங்களா ரச்சின் ரவீந்திரா? கிளீசன் பதிலா வந்தா போலிங் யாரு கொஞ்சம் வீக் ஆயிடுது. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே இல்லையே. வேணாமே, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும், ஒரு ரூல் இருக்குன்னா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும்னு. நீங்க சிமர்ஜித் சிங் ஆடுங்க, உங்களுக்கு ஷர்துல் டாக்கூர் இருக்காரு, சிமர்ஜித் சிங் ஆடுங்க, ஸ்பின்னர் ரிலை பண்ணுங்க. நீங்க 10 ஓவர் என்ன 2 ஃபாஸ்ட் பவுலரோட போவீங்களா? ஒன்லி 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன்ஸோட போவீங்க. நீங்க ஸ்பின்ன நம்புறீங்கன்னா பிட்ச் பார்த்துட்டு, ஏன்னா இது டயர்ட் பிட்ச் பத்ரி. 7 மேட்ச் ஆடியாச்சு குஜராத் அங்க. சோ பிட்சஸ் ஆர் டெஃபினெட்லி டயர்ட் எண்ட் ஆஃப் தி சீசன். ஆடுங்க, தைரியமா நீங்க ஆடுங்க. என்ன இல்ல இம்பாக்ட் சப்பா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை கூட்டிட்டு வாங்க, இவரை கூட்டிட்டு வாங்க, முகேஷ் சௌத்ரியை கூட்டிட்டு வாங்க, இம்பாக்ட் சப்பாஸ் பண்ணலாமே. மொத்தமா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அட்டாக் கூட போயிட்டு ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பதிலா ரச்சின் ரவீந்திரா ஃபார் கிளீசன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு என்ன கவலைன்னா, நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் மேட்ச் 6 ஓவர்ஸ்ல வந்து எவ்வளவு 110 ஃபார் நோ லாஸ். 10 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க, T10 மாதிரி சேஸ் பண்ணாங்க 125. நம்ம அந்த மாதிரி ஓபனர்ஸையும் பார்த்துட்டு நம்ம பவர் பிளேல வந்து 40 ரன் கூட தாண்டனா கஷ்டங்க. சோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் வேணும். அது அப்கோர்ஸ் ஜாடிக்கு ஏத்த முடியும் நீங்க சொல்லலாம், அந்த சன்ரைசர்ஸ் அப்ரோச் அப்படி. பட் ரஹானே என்னமோ இன்னும் கன்வின்ஸ் பண்ணல. மேபி இட் இஸ் ஹிஸ் டே, யாருக்கு தெரியும், பாப்போம். இது எல்லாமே வந்து இந்த கேப்டனோட மைண்ட் செட்ல இருந்து ஃப்ளோ ஆற விஷயங்கள் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்களையே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவர் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி கிளீசனை விளாட வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு கேப்டனோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம டீமோட ஒரு அணுகுமுறை. அந்த ஒரு டாக்டிக்கலி நம்ம வந்து எப்போதுமே கன்சிஸ்டன்டா பார்ப்போம். நான் என்ன யோசிச்சேன்னா, ரச்சின் ரவீந்திரா ஃபார் டேரல் மிச்சல், அவரோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே ரச்சின் ரவீந்திரா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம், ஸ்டில் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னும் போடுவாரு, மறக்க வேணாம். ரச்சின் ரவீந்திரா ஸ்டில் அண்டர் யூட்டிலைஸ்ட். ரச்சின் ரவீந்திரா அண்ட் மொயின் அலி இவங்க 2 பேரோட போலிங் பொட்டன்ஷியலை யூஸே பண்ணல இந்த சீசன். சாரி டு இன்டரப்ட். ஆர் நீங்க ஸ்ட்ரைட் ஸ்வாப் பண்ணுங்க, உங்களுக்கு டேரல் மிச்சல் வேணும்னா நீங்க மொயின் அலி ஃபார் ரச்சின் ரவீந்திரா ஸ்வாப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க மொயின் அலி வந்து வெறும் பேட்ஸ்மேனா யூஸ் பண்றீங்க, மொயின் அலி
ஃபாஸ்டஸ்ட் மூவர் இந்த ஃபீல்டு கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ஒரு கன் That is an போலர் உங்களுக்கு understatement. நிச்சயமா 2 ஓவர் இல்ல 3 ஓவர் கொடுப்பாரு மொயின் அலி உங்களுக்கு, அண்ட் பேட்டிங்ல ஆடுவாரு. பட் நீங்க மொயின் அலியை வந்து ஒரு ஸ்கில்லுக்கு தான் யூட்டிலைஸ் பண்றீங்கன்னா, நீங்க மொயின் அலி ஃபார் ரச்சின் ரவீந்திரா ஸ்வாப் பண்ணி ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் போட விட்டு கன் ஃபீல்டர் அவரு 2 ஓவர் போட விடுங்க. சோ அந்த கேப்டனோட மைண்ட் செட் நீங்க ஒரு வாட்டி சொல்றீங்க எனக்கு ஆஃப் ஏர் நம்ம பேசும்போது, வீரேந்தர் சேவாக் எப்படின்னா அவர் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரேட் பண்ண மாட்டாரு. எந்த ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் நான் 4 அடிக்கணுமா 6 அடிக்கணுமான்னு கேட்பாரு. அதனால அவர் ஸ்பின்னர்ஸ் ரேட் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி ருத்துராஜ் நினைக்க கூடாது இல்லைங்களா, ஸ்பின்னர்ஸ் பத்தி வீரேந்தர் சேவாக் நினைக்கலாம், ருத்துராஜ் அப்படி நினைக்க கூடாது. நான் வந்து 2 பேரை பார்த்திருக்கேன், 2 பீப்புளோட நான் இன்டராக்ட் பண்ணிருக்கேன். லிட்டரலி ஸ்பின்னர்ஸ் வந்து ஒண்ணு வந்து வீரேந்தர் சேவாக், இன்னொன்னு முகமது அசருதீன். இவங்க 2 பேருமே சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்து கிரிக்கெட்ல இருக்கிறதுக்கே அடிக்கிறதுக்காக தான், அவங்க வச்சிருக்கிறதே அடிக்கிறதுக்காக தான், அவங்க அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். எப்பா வேற லெவல் திங்கிங். ஐ திங்க் மறுபக்கம் சுப்மன் கில்க்கு நீங்க சொல்லி பிரீஃபா மென்ஷன் பண்ணீங்க, ஒரே ஒரு ஆலபை இந்த வருஷம் சீசன் இருக்குது சாய் சுதர்ஷன் ஒண்டிதான். இந்த வருஷம் நல்லா ஆடி இருக்காரு. பிரீத்தம் லுக்ஸ் லைக் a complete player. ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ஆல்மோஸ்ட் 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. he is also a man in form. let's not forget போன வருஷம் 2023 ஃபைனல்ல 98 அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. பிரீத்தம் அவர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு தனி அன்பு கொடுத்து போன வருஷம் விளையாடினாரு. அப்கோர்ஸ் இன் லூசிங் காஸ். பட் சுப்மன் கில்லை தவிர மற்றும் ஒரு முக்கியமான பிளேயர் சாய் சுதர்ஷன். ஸோ இவருக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டர் மொயின் அலி தயவுசெய்து எடுத்துட்டு வாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து மொயின் அலி எதுக்காக 11ல எப்போதுமே வச்சுட்டே இருப்பேன். பிகாஸ் அவரோட டைமென்ஷன் ஒன்று ஆஃப் ஸ்பின், ஒன்லி ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் சிஎஸ்கேல இருக்கிறது அவர் தான். ஸோ ப்ராப்ளி இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க இந்த டீம்ல. ராகுல் தெவாட்டியா இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு சி மோர் ஆஃப் மொயின் அலி. ருத்ராஜ் ப்ளீஸ் மொயின் அலிக்கு போலிங் கொடுங்க இந்த மேட்ச். டெஃபினட்டா அகமதாபாத்ல கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் வேற, சைட் பவுண்டரிஸ் பிக். ஐ வாண்ட் சி போல். அகமதாபாத்ல ஸ்கொயர் பவுண்டரிஸ் நல்ல பெருசு. உப்பல் ஹைதராபாத் கிரவுண்ட் மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ் நல்ல பெருசு. மொயின் அலி போடணும் பத்ரி. அண்ட் 3 லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து நம்ம ஊர் பையன். நீங்க ஃபேண்டசி யாராவது ஆடுறீங்கன்னா கண்ணை முண்டு சாய் சுதர்ஷனை ஃபேண்டசி பிக் ஆயிடுங்க. ஏன்னா கேரண்டீட் அவர் உங்களுக்கு 40 இல்ல 50 கேரண்டீடு. அண்ட் எல்லாரும் அவர் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறாங்க. அவர் நல்லா தான் ஆடினாரு. ஆர்சிபி மேட்ச்ல கூட 180 190ல ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவர் நல்ல ஸ்லோவா பில்டப் பண்ணாரு. பால் 1ல இருந்து அபிஷேக் சர்மால இருந்து போற மாதிரி he doesn't go. பட் அவர் 50 பால் ஆடினா டெஃபினட்டா ஸ்ட்ரைக் ரேட் 170 180 கிட்ட இருக்கு. அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் கில்லுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆர் இப்படி கூட சொல்லாம கில் சாய் சுதர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சாய் has scored more runs than கில். பட் நம்ம ஷாருக் கானையும் மறக்க கூடாது. ஒரு 2 வாரம் முன்னாடி ஆர்சிபியோட நல்ல நாக் அடிச்சாரு ஷாருக். ஸோ ஐம் ஷூர் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் பாத்தீங்கன்னா மேன் ஃபார் மேன் ஃபார்ம் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் நான் எட்ஜ் கொடுப்பேன் இந்த கேம்ல. பாப்போம். கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி ஷாருக் கான் கூட கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேயர். ஏன்னா அவரு சம ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போட்டா அவர் அடிப்பாரு. பட் மறுபக்கம் சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான் நல்ல பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி பில்ட் ஆயிருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. இன்ஃபேக்ட் போன மேட்சும் முந்தின மேட்சும் ஷாருக் கான் ஒரு ப்ரொமோஷன் நம்பர் 4ல அமுச்சு விட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். பட் அவர் வந்து ஒரு வெரி வெரி டேலண்டட் பிளேயர். பட் கொஞ்சம் லிமிடெட் எபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். பட் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. எஸ்பெஷலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் யாராவது இருந்தா. அதனாலதான் ப்ராப்ளம் இந்த கிளீஸ்லன் மாதிரி ஒரு போலர் இந்த மேட்சுக்கு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டால் போலர் வித் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. மோர் பேலன்ஸ்டா இருக்கும். ஐ திங்க் ஒரு கிளீசன் அலாங் வித் மொயின் அலி, ஜடேஜா அண்ட் சாண்ட்னர் அண்ட் ப்ராப்ளி ஷார்துல், இதுதான் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு போலிங் அட்டாக்கா இருக்கு. அலாங் வித் இன்ஃபார்ம் தேஷ்பாண்டே. கலக்கிறாருல தேஷ்பாண்டே, அவர் இந்த வருஷம் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அட் த டாப். நல்ல சீம் பொசிஷன். ஏர்லி ஆன் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா பெரிய பிளஸ். இன்ஃபார்ம் தேஷ்பாண்டே நல்லா 140ஸ்ல போடுறாரு அண்ட் பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் தீபக் சார் பிரேக் த்ரூ கொடுக்கல. ஸோ தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் அந்த பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் அவர் பிரேக் த்ரூ கொடுத்த ரீசன் சாண்டர் அந்த பக்கம் பயங்கரமா இழுத்து பிடிச்சிருந்தாரு, அதனால பிரேக் த்ரூ வந்தது. சிமர்ஜித் சிங்கையும் மறக்காதீங்க, ஆஃப் த பெஞ்ச் இம்பாக்ட் பிளேயரை வந்து பறக்க விட்டாரு. ஸோ நல்ல இது இருக்கு. பட் ஷாருக் கானுக்காக ஒரு ஃபாஸ்ட் போலர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுப்பாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் எப்பவுமே வச்சுப்பாங்க, அவன் பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையோ வச்சுப்பாங்க. சோ நம்ம சொன்ன ரேடிக்கல் திங்கிங் ருத்துராஜ் பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா மொயின் அலி ஃபார் ரச்சின் ரவீந்திரா, அதுவும் இவ்வளவு லேட் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. யா ஐ திங்க் அப்படிதான். பட் மறுபக்கம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போலர் ஒருத்தர் இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ், ரஷீத் கான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போலர். ஐ திங்க் சிஎஸ்கேக்கு அவர் கொஞ்சம் ஒரு அக்கிலீஸ் ஹீல் மாதிரி தான். ஏன்னா சில பல பிளேயர்ஸ் இருக்காங்க, தே டோன்ட் லைக் லெக் ஸ்பின்னர்ஸ் சோ மச்.
குறிப்பா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அஜிங்கா ரஹானே, ஈவன் மகேந்திர சிங் தோனி, ஐ திங்க் தேர் நாட் கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ். ஸோ ப்ராப்ளி அவரு கொஞ்சம் அகிலேஸ் சீரா இருப்பாரு. இன்னொரு பிளேயரை பத்தி பேசியே ஆகணும் பிரேத்தம், சிவம் டூபே. என்னங்க சமாட்டி அடிச்சிருந்தாரு பொழந்துட்டு. திடீர்னு எப்ப வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்துதான் 2 கோல்டன் டக்கு புரியலையே. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ண உடனே டப்புன்னு 2 கோல்டன் டக் வந்துச்சு. ஆனா இந்த ஃபார்ம்ல முக்கியமான மேட்ச் ஃபார்ம்ல வந்தாலும் சிவம் டூபே இன்னைக்கு அகைன் ஃபேண்டசி பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா தைரியமா கண்ண முன்னு சிவம் துபே அடிங்க, இன்னைக்கு அடிப்பாரு, டவுட்டே கிடையாது. இன்னைக்கு சிவம் துபே அடிப்பாரு. கரெக்ட், ரெண்டு ரெண்டு கோல்டன் டக்ஸ் வந்தது. பட் அது நடக்கும். ஒரு லாங் சீசன் 14 கேம்ஸ்ல 1-2 மேட்ச் படாது உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு போட்ட 2 பாலுமே நல்ல பால் அது. அண்ட் அதுவும் ஸ்பின்னர்ஸ், அவர் ஸ்ட்ரென்த் ஸ்பின்னு தான், அது ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்தாங்க. போன வாட்டி ராகுல் சார் எடுத்தாரு, அதுக்கு மின் மேட்ச் வந்து ஹர்ப்ரீத் பிரார் எடுத்தாரு. ஸோ பட் இன்னைக்கு சிவம் துபே படும்னு எனக்கு தோணுது பத்ரி. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல. சிவம் துபே அப்சல்யூட்லி வைட்டல். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் 10 ஓவர் ஸ்பின் போடுவாங்க 100%. ஸோ அதுக்கு சிவம் துபே இருந்தாருன்னா டெஃபினட்டா ஸ்கோர் பறக்கும். குஜராத் டைட்டன்ஸ் போலிங் அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் அவங்க கொஞ்சம் 2 ரெஸ்ட் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. மறக்க வேணாம், ஒரு ரஷீத் கான், நூர் அகமது. இவங்க ஒரு கீ போலர்ஸ் ஆக்சுவலி ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங் போலர்ஸ். ஸோ இவங்க கொஞ்சம் ஒரு த்ரெட் போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பாஸ்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ராபப்ளி தே வில் கோ ஃபார் அ ஸ்லைட்லி ரெட் சாயில் ஒரு ஸ்பின்னர்ஸ் ஓரியன்டட் விக்கெட் குஜராத் டைட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ப்ராபப்ளி a குட் வே டு டெஸ்ட் சிஎஸ்கே. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு விக்கெட் கொடுக்க போறாங்க அப்படின்னு நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் குஜராத் ஸ்பின் கொடுத்தானா, நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஸ்பின் இருக்கு. சாண்ட்னர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. கொஞ்சம் கிரிப் இருந்தா ஜடேஜா சாப்பிட்டு போயிடுவாரு. பட் அகமதாபாத்ல பார்த்திருக்கோம், கொஞ்சம் டியூ டெஃபினட்டா ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ அண்ட் இட்ஸ் நைட் கேம், ஸோ டியூ டெஃபினட்டா இருக்கும். ஸோ சேசிங் ஐ மீன் வினிங் டீம் வந்து டாஸ் வின் பண்ற டீம் டெஃபினட்டா சேஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பிரேத்தம், நீங்க அந்த டிவில வீடியோ பாத்தீங்கன்னான்னு தெரியல, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர் கேஎல் ராகுல வந்து வச்சு ஒரு மாதிரி செஞ்சதை பார்த்தோம். சம்டைம்ஸ் ஓனர்ஸ் எஸ் கிரிக்கெட்டுங்க மேலும் கீழும் நடக்கும். பட் நம்ம பார்த்துருக்கோம் என்ன சக்சஸ் ரீசன் டீம்ஸ் ஏன் எப்ப நல்லா பண்ணிருக்காங்கன்னா அந்த ஓனர்ஸ் அந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுக்காம இருக்கிறது. பட் எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது கேஎல் ராகுல பார்க்க. ஒரு ஓனர் வந்து அப்படியே ஆன் த கிரவுண்ட் வச்சு ஏத்திட்டாரு நேற்று ஒரு மேட்சை பிடிச்சி. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ பார்த்தேன் பத்ரி சோஷியல் மீடியால. ஆக்சுவலா லைவா நான் பார்க்கல, வீடியோ சோஷியல் மீடியால பார்த்தேன். நமக்கு தெரியாது என்ன பேசிட்டு இருந்தாங்க. மேபி இன்னைக்கு டின்னர் மெனு இதுவா டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்களா தெரியல. அது பொருந்த சொல்லணும். அவரு பேசுறத பார்த்தா ஏப்பா டின்னர் போலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி தெரியல. அது கொஞ்சம் அனிமேட்டடா இருந்தாரு, கொஞ்சம் என்ன அப்ரோச்சமா பேசுற மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் கேஎல் ராகுல் அவர் ஸ்லோவா தான் ஆடினாரு நேற்று. 29 of 33 அதெல்லாம் கரெக்ட். உங்களுக்கு டிஃபரன்சஸ் இருந்தா அதை பப்ளிக்ல நீங்க ஏர் பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் ரூம்னு ஒன்று இருக்கு, உள்ள போங்க. இல்ல சார்ட்டர் ஃபிளைட் இருக்கு, இல்ல ஹோட்டல் ரூம் இருக்கு. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருங்க, அவருக்கு கேலிபர் இல்லாம இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றது முடியாது. கரெக்ட், T20ல ஸ்லோவா தான் ஆடிருக்காரு கேஎல் ராகுல். கன்ஃபியூஸ்ட் அப்ரோச் தான் இருக்கு அவருக்கு. பட் அவரால் ஆட முடியும், ஆடல. பட் என்ன இருந்தாலும் நீங்க வந்து பப்ளிக்கா பண்ணக்கூடாது. உங்களோட நான் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட். நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசுங்க, சார்ட்டர் ஃபிளைட்ல பேசுங்க, ஹோட்டல்ல பேசுங்க, பப்ளிக்கா பேசாதீங்க. இதுலதான் இங்க பிரான்சைஸ் லைக் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மத்த இவங்களுக்கும் டிஃபரன்ஸ். என்னைக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் எல்லாம் ஃபீல்ட்ல பார்க்க முடியாது. அந்த சக்சஸுக்கு அது ஒரு மூல காரணம் அதுதான். தட் ஓனர்ஸ் கிரிக்கெட்டிங் மேட்டர்ஸுக்கு தனியா வச்சு செப்பரேட் பண்ணிடுறாங்க. அது நல்லா தெரியுது இப்போ. ஆமா, மகேந்திர சிங் தோனிய எதுவும் கேட்கலாம் முடியாது. அப்கோர்ஸ் அவர் வேற லெவல், அவர் வந்து டவுட்டே கிடையாது. பட் தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் பத்ரி. Hopefully we'll do a review after CSK win. Okay, thank you. All right, thank you. Bye.